2 டம்ளர் இட்லி அரிசி, 1/2 டம்ளர் உளுந்து, கொஞ்சமாக வெந்தயம்லாம் சேர்த்து மாவரைக்கிறதுக்காக காலையிலே ஊற வச்சுட்டேன். ஃப்ரைடே சில்ட்ரன்ஸ் டே அப்படிங்கிறனால தம்பி பாப்பா 2 பேருக்குமே ஸ்கூல் இல்லை. அவங்க 2 பேரும் வீட்டில் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக நானும் வீட்டில் தான் இருக்கணும். நான் லீவ் எடுத்திருந்தேன். ஹஸ்பண்ட் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு சொன்னாங்க. சரி எல்லோரும் வீட்டில் இருக்கிறோம், பிரேக்ஃபாஸ்ட்க்கு இட்லி தோசையெல்லாம் ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக மட்டும் ஊற வச்சுருந்தேன், மிக்சியில் அரைச்சிக்கலாம் அப்படின்ட்டு. தோசை அப்படிங்கிறதுனால தான் 2மே ஒன்றா சேர்த்து ஊற வச்சுருந்தேன். இதே இட்லிக்கு அப்படின்னா அரிசி தனியாக உளுந்து தனியாக ஊற வச்சு 2மே தனித்தனியாக தான் அரைச்சி வைப்பேன். நம்ம வீட்டில் அடிக்கடிலாம் மாவு அரைக்கிறது கிடையாது, எப்பயாச்சும் ஒரு நாள் மாதத்தில் ஒரு தடவை இந்த மாதிரி தான் இருக்கும். இன்றைக்கி ஊற வச்ச நேரம்னு பார்த்து ஈவினிங்கில் நல்லா மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு வந்து கொஞ்சம் கவலையாகவே ஆயிடுச்சு. ஐயோ, மாவை கரைச்சி வச்சோன்னா காலையிலேக்கு பொங்கி வருமா, தோசை ஊற்றி சாப்பிட்லாமா அப்படின்ட்டு. சரி இதுக்கு மேலே ஊற வச்சதை ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு மிக்சியில் அரைச்சி உப்பு போட்டு கரைச்சி அடுப்பு பக்கத்துலேயே வச்சுட்டேன். காலையில் பொங்கி வந்துடும்னு ஒரு நம்பிக்கை.